குரூப் 4 ஆப்டிடியூட்ல வந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல குயிக் அண்ட் ஈஸியாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டும் இருக்கிற பிடிஎஃப் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் நான் வந்துட்டு ஆப்டிடியூட் நோட்ஸ் மேக்கிங் எந்த சேனலில் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் மேக் பண்ண அப்படிங்கிற டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் உங்கள் மகி. மேக்ஸ் வந்து சுத்தமாக வராதவங்க ஸ்கூல் புக் சம்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 15 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்டில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 10+ போட்டுற முடியும். ஜஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸால் நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப்பை பார்த்தா ஒரு 80 பேஜ் தான் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸாக நான் உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் வந்து காமிச்சிருக்கேன். ப்ளஸ் நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாவே தெரியும். அதே இப்படியான கொஸ்டின் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து டேரெக்டாக அப்படியே கேட்டிருப்பாங்க. சேம் அதே மாடலில் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ் சுத்தமாக பார்க்காம போகிறதுக்கு லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்கூல் புக் சம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ரீசனிங்க்கு இதே மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒன்லி ஸ்கூல் புக் சம் மட்டும் பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் 20 போட்டுற முடியும். ஸோ ஒன்றுமே பார்க்காம போகிறதுக்கு இதை பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு ஆப்டிடியூட் வந்து நோட்ஸ் மேக்கிங் யாரை ஃபுல்லாக பார்த்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கிறிஸ்டோபா அகாடமி மட்டும் தான் நான் ஆப்டிடியூடுக்கு ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரப்போ கிறிஸ்டோபா அகாடமி வந்துட்டு ஒரு 20 ஸ்டடின்னு வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நோட்ஸ் மேக்கிங் எல்லாமே பண்ணேன். ஸோ வந்து என்னோட ஆப்டிடியூட் ஃபுல்லாக அவங்கள ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரியாத எக்ஸ்ட்ரா மாடல் சம்ஸ்லாம் வந்துட்டு அது கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்லி வந்துட்டு மேக்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஆசானில் வந்துட்டு மேக்ஸ் மனதில்ங்கிற புக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து நமக்கு ஸ்கூல் புக் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அதுபோக வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா கொடுத்துருப்பாங்க, சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, வித் நிறையா கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு மேக்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ சோர்ஸ்னு பார்த்தா கிறிஸ்டோபா அகாடமி பக்கம் போயிருங்க. இல்லை உங்களுக்கு இப்போ ஃப்ரீ சோர்ஸ் கையில் இல்லை, புக்கு தான் வேணும் அப்படின்னா ஆசான் புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னால் இப்போ புக்கு வாங்கவும் முடியாது, நோட்ஸ் மேக்கிங் டைமில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிலபஸ் கண்டென்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதாவது ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்கூல் புக் இருக்க கண்டென்ட் அப்படியே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இதோட சேர்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஒரு 80+ பேஜஸ் இருக்குது. இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. நான் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.